வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி வந்து சுபிக்ஷா கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, தண்ணியை ஸ்டாக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்களோட பதில் என்ன, எதுக்கு இப்படி சொல்கிறாங்க விஜய் பார்வதி அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம். எஸ், ஃபஸ்ட்டு கிராண்ட் லான்ச்லேயே வந்து தண்ணி டேங்க் வச்ச உடனே கண்டுபிடிச்சாச்சு, கண்டிப்பாக தண்ணினால ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. எஸ், ஆல்ரெடி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். விஜய் பார்வதி வந்து தண்ணியை சேமித்து வைக்காதீங்க உங்களோட பாத்ரூமில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 2 பாத்ரூமாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பெட்ரூம்லையும், அதுவும் லக்ஸரி பெட்ரூம்லையும், இன்னொருத்தர் வந்து இன்னும் மற்ற பேர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஹவுஸ்மேட்ஸாக நார்மல் பெட்ரூம்லையும் வந்து இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் நார்மல் ஹவுஸில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்க்கோ இல்லை அவங்க பாத்ரூம்க்கோ போகிறதுக்கான அனுமதி கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இவங்க தண்ணியை சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல இவங்களுக்கு. பட் ஒரு டவுட் வந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அண்ட் டீம், விச் மீன்ஸ் நார்மல் ஹவுஸ்மேட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து அமைதியாக தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணப்படுது. ஸோ அதை கேட்ட விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தண்ணியை சேமித்து வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி லைக் சுபிக்ஷா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நாங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்து வைக்கல, வேணுன்றப்ப தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் குளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் அந்த ஒயிட் பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு யாரோ லைக் அரோரான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அந்த தண்ணியை வந்து இன்கேஸ் வாஷ்ரூம் போகிறதுக்கு நம்மளுக்கு திடீர்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிஸில் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷனில் இருந்தது. பட் அரோரா கிட்ட கேட்டதப்ப இல்லை நம்ம அப்படி பிளான் பண்ணோம், இதை வந்து நான் அவங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன், மேபி அதை மைண்டில் வச்சு அவங்க வந்து நம்ம தண்ணியை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட அரோரா வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ யார் அந்த ஒயிட் பக்கெட்டில் தண்ணி எடுத்து வச்சதுன்னா யாருக்கும் தெரியல, பட் காந்தி சார் எடுத்து வச்சார் அப்படின்ற மாதிரி கானா வினோத் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த கன்ஃபியூஷனில் இந்த விஷயத்தை பார்வதி வந்து இவங்ககிட்ட சொன்னதும் சுபிக்ஷா வந்து எல்லா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, நம்ம தண்ணியை வந்து சேர்த்து வைக்க வேணாம், எப்போ தேவையோ அப்போ போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ரம்யா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு வந்து சேர்த்துலாம் வைக்கல, வேணும்னா அவங்களே வந்து உள்ளே வந்து பார்த்துக்க செல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவங்க உள்ளே வரதுக்கான அனுமதி இல்லை அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேணும்னா வந்து உள்ளே போய் பார்த்துட்டோம், ஏன்னா நம்ம சேர்த்து வைக்கல அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். பட் நம்ம வி ஹேட் அ பிளான் லைக் வாஷ்ரூம்க்கு தண்ணி தேவைப்படும் திடீர்னு அப்படின்னா நம்ம ஒரு பக்கெட் பஃபரில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். இப்போ அதுவும் வேணாம், நம்ம வந்து சேர்த்து வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேட்ட கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்வதிட்ட கேட்குறாங்க, நாங்களாம் தண்ணியை சேர்த்து வைக்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, இனிமேல் சேர்த்து வைக்காதீங்க அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வந்தோம். ஏன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக தண்ணி வேணும். ஸோ 20 மெம்பர்ஸ்க்கும் வந்து தண்ணி வேணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இதை வந்து வைஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. பட் தண்ணி சூப்பர்வைசர் அண்ட் தென் சூப்பர்வைசருக்கு ஒரு ஹெல்ப்பர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அதை பற்றி அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான். இன்னும் என்னென்ன பிரச்சனை வெடிக்க போகுது தண்ணீரால் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.